வணக்கம் மக்களே, நான் மிஸ்டர் பீஸ்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான வீடியோ. ப்ரீமியம் ப்ரோவோட 3வது டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம 3D பேசிக்ஸ் வந்து எப்படி பண்ண பார்க்குறோம் ப்ரீமியம் ப்ரோவில். இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி எப்படி ஓப்பன் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 3D பேசிக் எப்படி கொண்டு வந்து தான் பார்க்க போகிறோம். இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இப்போ ஜஸ்ட்டு நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு முதல்ல நமக்கு தேவை ஒரு ஸ்க்ரீன்ஷாட். அதை நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு என்ன ஸ்க்ரீன்ஷாட் தேவைப்படுதோ அதை முதல்ல எடுத்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து எடுத்து இங்கே ட்ராக் பண்ணி உங்களுக்கு போட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடும். நான் அப்போதைக்கு வெர்டிக்கல் வச்சுருக்கேன். இதை வந்து நான் மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே விண்டோஸ்ன்னு இருக்கும். அதில் ஒர்க் ஸ்பேஸில் போய் எசென்சியல் மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு மேலே வந்துருச்சு. இது வந்து நீங்கள் நான் முன்னாடி ப்ரீவியஸாக வச்சுருந்த செட்டிங்ஸ் இருக்குன்னா ஷார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு வெர்டிக்கல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒர்க் ஸ்பேஸ்லேயே, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ப்ரோ, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 3D எஃபெக்ட் கொண்டு வர போகிறோம். இது நான் பேசிக்காக மொத்தம் 3 டைப் நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட் டைப் பார்த்துடலாம். பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த ஆரோ இருக்குல்ல, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இங்கே எஃபெக்ட் இருக்கும். எஃபெக்டில் போய்ட்டு ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். என்ன ப்ரோ டைப் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு 3D டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பேசிக் 3Dன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் உங்களுக்கு எஃபெக்ட் கண்ட்ரோலில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த எஃபெக்ட் கண்ட்ரோலில் டைம் லைன் செட் பண்ணுற ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். கீ ஃப்ரேம் தான். இப்போ வந்து டைம் லைன் மட்டும் நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். பட் அதாவது கீ ஃப்ரேமை ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கீ ஃப்ரேமை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க, வரிசையாக 5க்குமே கொடுத்துருங்க. 5க்குமே ஏன் கொடுக்கணும் நான் தெளிவாக சொல்லுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், டில்ட்டுன்னு இருக்கும், அதே மாதிரி சிவில்ஸ்ன்னு இருக்கும். சிவில்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஹரிசாண்டலாக மூவ் ஆகும். டில்ட்டுனா உங்களுக்கு வெர்டிக்கலாக யூஸ் ஆகும், அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் நான் வந்து சிவிலில் வந்து நான் வந்து லைட்டாக அப்படி கொடுத்துட்டு டில்ட்டில் வந்து நான் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி ப்ரோ, இது ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து கேப் ரொம்ப பெருசாக இருக்குது, இது எப்படி கிட்டத்தில் கொண்டு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டு இமேஜ்னு இருக்கும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ண முடியுமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு எனக்கு வந்து இந்த ஆக்சுவலாக இந்த பிக்சர் வந்து எனக்கு இந்த ஹரிசாண்டலாக இந்த சைடு மூவ் ஆகணும், அதாவது ரைட் சைடு மூவ் ஆகணும். அதுக்கு நான் இங்கே மேலே பொசிஷன்லேயே மாற்றிக்கலாம்னா, இப்போ பொசிஷன்லேயே இந்த இடத்துல மாற்றிட்டேன்னா, இப்போ ஜஸ்ட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எது வரைக்கும் அந்த பிக்சர் வந்து மூவ் ஆகணும் கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி தான் கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் மாற்றுற மாதிரி ஆகும். நீங்கள் இதில் வந்து ஆக்சுவலாக நீங்கள் டில்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நீங்கள் டில்ட்டை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. சில கேசஸில் டில்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போதைக்கு ஸ்வேலில் மட்டும் நீங்கள் எதுவும் நிற்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். டிஸ்டன்ஸ் டு இமேஜை கூட நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். டில்ட்டையுமே கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கீ ஃப்ரேம் வந்து கடைசிக்கு செட் பண்ணிடுறேன். கடைசிக்கு செட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு லீனியராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இடையில செட் பண்ணால் லீனியர் இருக்காது, மிஸ் ஆகும் ஒரு மாதிரியா. ஆல்ரெடி நீங்கள் இப்போ பழைய டுட்டோரியலே பார்த்துருக்கீங்க, அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஜஸ்ட் நான் வந்து கடைசிக்கு மூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், இது ரொம்ப என்ன சொல்வது, டைம் லைனே ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம வந்து இதை கொஞ்சம் பெருசாகினா தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து இதை ஒரு 15 செகண்ட் இல்லைனா 20 செகண்ட் கூட வைக்கிறேன். இப்போ திரும்ப அதே மாதிரி தான் கீ ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்து இங்கே வைக்க போகிறோம். இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி வைக்கிறேன், நீங்களே பாருங்கள். அவ்வளோதான், இவ்வளோதான், பெரிய விஷயமே இல்லை, சின்ன விஷயம் தான் அது. சரி ப்ரோ, இது மேக்ஸிமம் எந்த கேசஸில் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ரியை வந்து நீங்கள் காமிக்கிறீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் காமிக்கிறீங்கன்னா, அதை வந்து நீங்கள் சும்மா சாதாரணமாக காட்டுறது போல் இந்த மாதிரி 3Dயாக காமிக்கிறது மூலிமா உங்களுக்கு வீடியோவோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பேசிக்காக அது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் திரும்ப வந்து நல்லா டைம் லைனை வந்து பெருசாக்கிட்டு இப்போ காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் மட்டும் பார்த்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் ஸ்மூத்தாக ரெடி பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் டைம் லைனை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா. இப்போ ஜஸ்ட்டு எனக்கு இது போதும். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நீங்கள் மேக்ஸிமம் நிறைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரியும், இந்த ஹிஸ்ட்ரி வீடியோஸ் அது மாதிரி நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து எப்படி கூட பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த 3D எஃபெக்டில் ஹைலைட்டர் வச்சு பண்ணலாம். அது எப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். ஜஸ்ட்டு நான் இப்போ வந்து இங்கே பண்ண 3Dயை வந்து நான் ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிடுறேன். பேசிக் 3Dங்கிற எஃபெக்ட் நான் டெலிட் பண்ணிடுறேன். அது வந்து நமக்கு இப்போ தேவைப்படாது. இப்போ எப்படி ப்ரோ டெலிட் பண்ணோன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் எப்பயும் போல் இதை கிளிக் பண்ணிட்டு பேசிக் 3D கிளிக் பண்ணிட்டு டெலிட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் பொசிஷனில் நீங்கள் பழையபடி கொண்டு வரணுமே ப்ரோ, அப்போ திரும்ப போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தேவையே இல்லை. மேலே உங்களுக்கு மோஷனில் பொசிஷன் இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் பேராமீட்டர்ஸ் வந்துடும். அது ஜஸ்ட்டு கொடுக்க மூலியமாக கரெக்டாக உங்களுக்கு என்ன பொசிஷன் இருந்துச்சோ அதே பொசிஷன் வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கே புதுசாக ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணணும், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கலர் பேலட்னு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும். அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக இப்போ காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரே ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக பொசிஷன் பார்த்து வைக்க முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எப்படி இப்போ ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த சைடு வந்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ராஜெக்ட் சாம்பிள்லாம் நம்ம வச்சுருக்கோங்களா, அதாவது ப்ராஜெக்டில் உள்ள எல்லா ஃபைல்ஸும் அந்த இடத்துல வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல நியூ ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்கும். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுற மூலிமா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னு இருக்கும், 4வது ஆப்ஷன். அது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் வச்சிருக்க வீடியோ குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஜென்ரேட் ஆகும். அதனால் ஜஸ்ட் ஓகே கொடுத்து ஜென்ரேட் பண்ணுங்கள். இப்போ ஜஸ்ட்டு இதை நீங்கள் ட்ராக் பண்ணி இழுத்துருவீங்க. இது உங்களுக்கு பெருசாக வீடியோவில் இருக்கிற மாதிரியே தெரியாது. என்ன ப்ரோ நார்மலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு அதே எஃபெக்டை வந்து நான் இங்கே போட போகிறேன். பார்த்தீங்கன்னா அது பேசிக் 3 எடுத்து நான் இங்கே போட்டேன். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு வீடியோக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நான் இப்போ வந்து திரும்ப அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் ஸ்பெக்குலர் ஹைலைட் இருக்கும், அது மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ப்ரிவியூ இருக்கும், அதுவும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ப்ரிவியூ நமக்கு பெருசாக யூஸ் ஆகாது. அதனால் நீங்கள் ஸ்பெக்குலர் மட்டும் கொடுத்துக்கோங்க. அது எதுக்குன்னு தெளிவாக புரியும் உங்களுக்கு. இப்போ நான் ஜஸ்ட்டு அதே மாதிரி இது பண்ணிடுறேன், டில்ட்டும் பண்ணிடுறேன், ஸ்வெல் மட்டும் டில்ட்டும் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கிளார் அடிக்கிறது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிளார் அடிக்குதா, அதாவது 3D எஃபெக்ட்டுக்கான கரெக்டான லைட்டிங் பொசிஷன் கிடைக்கும். அது உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். அதனால தான் அது. மற்றபடி வேறு ஒன்றும் உங்களுக்கு பெருசாக எதுவும் யூஸ் ஆகாது. இப்போ நான் டிஸ்டன்ஸ் டு இமேஜ் வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜஸ்ட்டு நான் அதை வந்து கீ ஃப்ரேம் எல்லாமே செட் பண்ணிட்டேன். கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல வந்து நான் வந்து டில்ட்டை வந்து மாற்ற போகிறேன். டில்ட்டையும் மாற்ற போகிறேன், ஸ்வெல்லையும் கொஞ்சம் மாற்ற போகிறேன். பட் ஆனால் இங்கே ஒரு விஷயம் இடிக்குது பாருங்கள். அதாவது ஜூம் அவுட் பண்ணணும் இந்த ஃபோட்டோவை. அப்போ ஜூம் அவுட் பண்ணுறது நம்ம என்ன ப்ரோ பண்ணணும், இதில் ஜூம் அவுட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதில் ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் தான் ஜூம் அவுட் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போ என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் மேலே உள்ளது தான், அது கீழே உள்ள என்னது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும். அது கீழே உள்ளது வந்து வீடியோ. அப்போ அந்த வீடியோவை தான் நீங்கள் ஸ்கேலை வந்து கம்மி பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் வீடியோ ஸ்கேலை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு வீடியோட ஸ்கேலை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோட ஸ்கேலை கம்மி பண்ணிட்டேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருக்கு திரும்ப அதே ஸ்கேலை மட்டும் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், திரும்ப மோஷனில் போய் ஸ்கேலில் வந்து ரீசெட் கொடுத்தோம்னா கரெக்டாக வந்துடும். பேராமீட்டர் கொடுத்தோம்னா ரீசெட் பேராமீட்டர் கொடுத்தோம்னா கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூம் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுலேயுமே வந்து நம்ம ஸ்கேலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஓகே. இது பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம ப்ளே பண்ணி காமிப்போம். எனக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு செட்டுலேயே வந்து எனக்கு கொஞ்சம் தப்பாக வரும். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் வந்து நான் மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ பண்ணி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். இதுதான் 3D எஃபெக்ட். இது சிம்பிளான எஃபெக்ட். சரி ப்ரோ, இந்த இடத்துல எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஹைலைட்டர் ஆட் பண்ண போகிறோம். சரி ப்ரோ, ஹைலைட்டர் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகாது. அதுதான் இங்கே இப்போ வந்து சொன்னேன். நம்ம இந்த 3D எஃபெக்டை கூட இன்னும் கூட கொஞ்சம் நல்லா கொண்டு வரலாம். இதை இன்னும் கொஞ்சம் ஸ்வெல் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வந்து ஓகே, இந்த இடம் ஓகேவானா தான் இருக்கும். திரும்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்னும் கூட கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்மூத்தாக உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக உங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் கூட நம்ம இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பார்க்குறது கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சரி ப்ரோ, இப்போ கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹைலைட் பண்ணுவோம். ஹைலைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, கலர் பேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு அதே மாதிரி தான், எப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொண்டு வர போகிறோம். ஜஸ்ட் நியூ ஐட்டம்ஸில் போய் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் மேட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த கலர் மேட்டை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியே உங்களுக்கு சேம் ப்ரீசெட்டில் என்ன இருக்கோ அதே தான் வரும்.
இப்போ நான் ப்ரீவியஸாக உங்கள் வீடியோஸில் உள்ள செட்டிங்ஸ் அப்படியே தான் வரும், மற்றபடி வேறு சேஞ்சஸ் இருக்காது. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக வந்து நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கலர் வைக்க போகிறீங்க? ஹைலைட் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாரும் எல்லோ தான் பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லோவே வச்சுப்போம், ஏன்னா அதான் உங்களுக்கு ஒயிட் கலருக்கு கரெக்டாக பாப்பப் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு எல்லோ கலர் வந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நான் அதை வந்து ட்ராக் பண்ணி இங்கே மேலே வைக்கிறேன். ஃபுல்லாக வச்சுட்டேன். பட் ஆனால் ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து மேலே இருக்கணும். எப்பயுமே டாப்பில் தான் இருக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து நம்ம எடுத்துருவோம் இப்போதைக்கு. சரி ப்ரோ, இது ஃபுல்லாகவே எல்லோவாயிருச்சு ப்ரோ, இது எப்படி ப்ரோ மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம பிளெண்ட் மோடை வந்து மாற்றணும். இப்போ வந்து நார்மலில் இருக்கா, இதை வந்து நம்ம டிசால்வ் வைப்போம். அப்படி இல்லாட்டி நம்மளா தேடணும் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் மல்டிப்ளே கரெக்டாக இருக்கும். மல்டிப்ளேயை கொடுத்துட்டு இதுக்கு நம்ம இதையுமே ஒப்பாசிட்டியுமே நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணுறது மூலிமா கொஞ்சம் உங்களுக்கு ஹைலைட்டர் வந்து கம்மியாக தெரியும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் வேறு என்ன ப்ரோ ஆட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்த நம்ம பண்ணணும். திரும்ப எஃபெக்ட்ஸ்குள்ளேயே போங்க. எஃபெக்டில் போயிட்டு கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிராப் பண்ணுறது எப்பயும் போல் நார்மலாக நம்ம இமேஜை கிராப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு உங்களோட கலர் மேட்டில் போட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கிராப் பண்ணணும். கிராப் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி லெஃப்ட்டு ரைட்டு டாப்னு சொல்லி நீங்கள் தனித்தனியாக இழுத்தும் பண்ணலாம். பட் ஆனால் அது டைம் ஓவராக கன்சியூம் பண்ணும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நார்மலாக நீங்கள் எப்படியுமே இமேஜுக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிடலாம். இப்போ எனக்கு வந்து எந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக ஹைலைட்டாக வேணுமோ அந்த இடத்த மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து இங்கே மேலே போகிற மூலியமாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இதை வந்து நான் வந்து இந்த சைட்லேருந்து பேரலாக இந்த சைடு மூவ் ஆகி கொண்டு வரணும். அப்போ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்ப அட்ஜஸ்ட் லேயரை தனியாக எடுத்துருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை தனியாக எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு உங்களோட இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணிட்டேன், நல்லா தெரியணுங்கிறதுக்காண்டி. இப்போ நான் வந்து கரெக்டாக என்னோட கலர் பேலட் எங்கே இருக்குன்னு நான் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கலர் மேட் இங்கே இருக்குது. கலர் மேட்டை வந்து நான் சூஸ் பண்ணி கிராப்பை வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது ஓகேவா இருக்குது எனக்கு. பட் இங்கே தான் நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். கீ ஃப்ரேமுக்கு வந்து நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த இடத்துல இருந்து, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்கு வந்து எனக்கு கரெக்டாக போய் முடியணும். இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு உங்களுக்கு லெஃப்ட்டுன்னு இருக்குமா, அதாவது லெஃப்ட் சைடு. ஆனால் லெஃப்ட் சைடு பண்ணக்கூடாது, நீங்கள் ரைட் சைடு தான் பண்ணணும். அதாவது உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போகணும், இதுதான் கான்செப்ட். அதனால நம்ம ரைட் சைடை வந்து ரெடியூஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடை வந்து நான் இந்த சைடு ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரைட் சைடை வந்து நான் வந்து கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக எனக்கு எந்த இடத்துல முடியணும், கரெக்டாக இந்த இடத்துல முடியணும். இங்கே வந்து நான் கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். அதுக்கு வந்து நான் இங்கே வந்து கரெக்டாக எந்த இடத்துல கரெக்டாக எனக்கு முடியணும். இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக இதை கொஞ்சம் சூஸ் பண்ணி நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வீடியோவில் வருது. பட் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் நம்ம கரெக்டாக வந்தால் 3D எஃபெக்டில் நம்ம கரெக்டாக வரும். அது நம்ம பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ கீழே வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இங்கே நார்மலாக உங்கள் சைடில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மூலமாக நீங்களே வச்சுக்கலாம் சைஸ். அது யுவர் ப்ரிஃபரன்ஸ், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் நமக்கு வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோதான் சிம்பிளாக. இது வந்து ஒரு 3D எஃபெக்ட். நீங்கள் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் காமிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரொம்பவுமே பேசிக்கான எஃபெக்ட் தான். வேறு என்ன ப்ரோ இதில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் 3Dயை வச்சு. இது கொஞ்சம் உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு இந்த டூல்ஸ் வந்து ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக நமக்கு ப்ளேஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம காம்ப்ளிகேட்டடாக ஏதாவது பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓகே ப்ரோ, இது கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். இதுக்கப்புறம் இதோட கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் அதை வந்து மொத்தமாக ரிவ்யூ பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சதே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளோதான், சிம்பிளாக இவ்வளோதான். இப்போ நான் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நம்ம வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸில் போய் நான் வந்து 4K குவாலிட்டியில் வைக்க போகிறேன். நான் ஜஸ்ட்டு வந்து UHD வைக்கிறேன். UHD
பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அல்ட்ரா ஹெச்டிக்கு வச்சுட்டேன். இப்போ அல்ட்ரா ஹெச்டியில் வச்சுட்டு எனக்கு வந்து இந்த ஃப்ரேம் ரேட் வந்து 60 எபிஎஸ்ல வைக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து 60 எபிஎஸ்ல வச்சிடறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 60 எபிஎஸ்ல வச்சாச்சு. இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். இங்கே எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பண்ண போகிறோம். இதை ஜஸ்ட் நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ டெலிட் பண்ணிட்டு நான் ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபைலில் நான் இங்கே அஜித் சாரோட ஃபோட்டோ நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு என்னோட வீடியோஸில் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுற கிரிப் பேட்டர்ன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பண்ணுறதும் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். இப்போ ஜஸ்ட் நான் அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுறேன். இதில் வந்து சேஞ்ச் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது. சேஞ்ச் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் அதே மாதிரி கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா, முன்னாடி நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்களா, அந்த வீடியோவோட செட்டிங்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கட்டுமா, இல்லைனா இந்த வீடியோவோட செட்டிங்ஸை யூஸ் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா, இந்த வீடியோவோட செட்டிங்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இது வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வரும். அதனால் சேஞ்ச் சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். இது வெர்டிக்கல் வீடியோனால உங்களுக்கு செட்டிங்ஸே மாறிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே ப்ரீவியஸோட செட்டிங்ஸை தான் நீங்கள் வைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, திரும்ப கண்ட்ரோல் செட் கொடுத்து நீங்கள் மாற்றிடலாம். திரும்ப நீங்கள் அந்த வீடியோவை வந்து நீங்கள் இங்கே எக்ஸ்ட்ரா ட்ராக் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீப் எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ் கொடுக்க மூலியமா உங்களுக்கு வெர்டிக்கல் வீடியோவாக இருந்ததை நீங்கள் ஹரிசாண்டலாக இங்கே ஸ்வாப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ வந்து ஸ்கேலை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நான் ரொட்டேஷனில் போய் 90 கொடுத்துட்றேன். 90 கொடுத்தா நமக்கு கரெக்டாக ஹரிசாண்டலுக்கு வந்துடும். இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இது போதுமானதாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே 5 இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 5 இமேஜஸையும் பேரலாக நான் வந்து கனெக்ட் பண்ணி அதை கரெக்டாக ஒரே மோஷனில் கொண்டு வரணும். இதுதான் சிம்பிளான எஃபெக்ட் தான். அது ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மல்டிபிள் இமேஜஸ் இருக்கும். அதில் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இமேஜை எடுத்து வச்சுருப்பேன். இந்த இமேஜை ட்ராக் பண்ணி வச்சுட்டு வீடியோட கடைசி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒன்றா சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை கொஞ்சம் கூட மினிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நான் அடுத்த இமேஜஸ் வைக்கணும். அடுத்த இமேஜையும் வச்சிடுறேன் ட்ராக் பண்ணி. அடுத்த V4 வைக்கிறேன். அதே மாதிரி ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி வச்சிடுறேன். அதே மாதிரி அடுத்ததான் நான் வந்து இந்த இமேஜஸும் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஜஸ்ட் எப்பயும் போல் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சிடுறேன். அடுத்த இமேஜ் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சிடுறேன். அடுத்த இமேஜையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே நம்ம ட்ராக் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு ஒவ்வொரு இமேஜையும் நம்ம கரெக்டான இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். இப்போ எப்பயும் போல் நான் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜஸ், அதாவது டாப்பில் உள்ள இமேஜை நீங்கள் மினிமைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பின்னாடி உள்ள இமேஜஸ்லாம் வரிசையை நீங்கள் அடுக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு எது நீங்கள் டாப் ஆர்டரில் சொல்லிட்டீங்களோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கம்மி பண்ணிட்டவாங்க. கீழேருந்து மேலே போகிறது மூலிமா உங்களுக்கு கரெக்டாக எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகும்னு தெரியாது. அதனால் மேலே டாப்பில் என்ன ப்ளேஸாக இருக்கோ அதிலேருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கரெக்டாக ஸ்கேல் டவுன் பண்ணி கரெக்டாக என்னோடய பொசிஷனை நான் இங்கே வச்சுக்கிறேன். இதை கூட நான் இந்த இமேஜை ஆக்சுவலாக நான் கிராப் பண்ணணும். கிராப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் எப்பயும் போல தான் எஃபெக்ட்டுக்குள்ளே போய் நம்ம கிராப் வந்து காப்பி பண்ணி வைக்க போகிறோம். ட்ராக் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி காப்பியும் நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு எனக்கு இந்த சைஸ் போதுமானது, இதுவே போதும், இதுவே என்ன எனக்கு. இப்போது நான் என்ன பண்ணணும்னா, எனக்கு இது கரெக்டாக இருக்குது, இது ஓகே. இப்போ நான் பொசிஷனை வந்து நான் மாற்றுறேன். என்னோடய பொசிஷன் வந்து கரெக்டாக இந்த பொசிஷன் சென்டரில் ஓகே, இது எனக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த இமேஜஸ் சூஸ் பண்ணணும். அதாவது டாப் ஆர்டர் வந்து செகண்ட் ஆர்டர் அப்படியே ஒன்று ஒன்றா வரிசையாக வரணும். இப்போ வந்து செகண்ட் ஆர்டருக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் இமேஜை வந்து நம்ம மாற்றணும். ஜஸ்ட் நான் வந்து இப்போ செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி இப்போ நான் வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிட்டேன். ஸ்கேல் டவுன் பண்ணி கரெக்டாக அந்த பொசிஷன்லேயே எனக்கு ப்ளேஸ் ஆகணும். இதையுமே கொஞ்சம் கிராப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து கிராப் பண்ணணும். நான் வந்து கீழேருந்து கிராப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓகேவாக இருக்குது எனக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, திரும்ப பொசிஷனை மட்டும் மாற்றணும். பொசிஷன் வந்து கரெக்டாக இந்த இடத்துல எனக்கு ப்ளேஸ் ஆகிற மாதிரி நான் இங்கே வச்சுட்டேன். ஓகே, எனக்கு இது போதுமானதாக இருக்குது. அடுத்ததாக நம்ம தேர்ட் இமேஜஸ் வந்து திரும்ப ஸ்கேல் டவுன் பண்ணணும். இந்த இமேஜை வந்து நான் ஸ்கேல் டவுன் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து இங்கே பொசிஷன் வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு கரெக்டாக இதுலேயுமே நான் கொஞ்சம் கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் பண்ணாலும் கொஞ்சம் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜஸ்ட் நான் வந்து இவ்வளோ கிராப் பண்ணிட்டு கீழேயுமே கொஞ்சம் கிராப் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இது ஓகேவாக இருக்குது. இதை கொஞ்சம் கூட ஸ்கேல் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும்
ஓகேவா இருக்குது. அடுத்த இமேஜையும் பண்ணணும். அதே மாதிரி தான், ஜஸ்ட்டு சேம் வே தான். அதே மாதிரி திரும்ப ஸ்கேல் டவுன் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணணும். இதையுமே கொஞ்சம் கிராப் பண்ணிக்கலாம் நம்ம. அதே மாதிரி ஜஸ்ட்டு நம்ம வந்து கிராப் பண்ண போகிறோம். இது ஓகேவா இருக்குது. இப்போ நான் வந்து கிராப் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் நான் வந்து ஸ்கேல் பண்ணிட்டு கரெக்டாக அந்த இடத்துல நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜையும் சூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து அடுத்த இமேஜையும் சூஸ் பண்ணி அதே மாதிரியே ஸ்கேல் டவுன் பண்ணணும். இப்போ ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்கேல் அப் பண்ணிட்டு கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வந்து வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு கரெக்டாக இமேஜை வந்து ப்ளேஸ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் டவுன் பண்ணால் தான் கரெக்டாக நம்ம பொசிஷனில் வந்து அடங்கும். அப்போ வந்து இன்னும் கூட கொஞ்சம் நம்ம ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம் அதை. இப்போ நான் வந்து இந்த இடத்துல நல்லா ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நான் ஸ்கேல் டவுன் பண்ணிட்டு இதே ஸ்கேல் அளவில் தான் நான் வந்து எல்லாத்தையுமே கொடுக்கணும். அப்போ நான் வந்து எல்லாத்தையுமே இதே ஸ்கேல் டவுன் அளவுக்கு நான் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அலையே அலையே காட்டுல மலையே அலலே அலஜூர் செதற பதற உடுவன உதற அலலே அலஜூர் ஊரும் பிளட்டு தண்டோ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கரெக்டாக ஆர்டரை அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்து எப்படி பண்ண போகிறேன்னா, கரெக்டாக இந்த இமேஜ்லேருந்து நான் கரெக்டாக இந்த இமேஜுக்கு வர மாதிரி பண்ண போகிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா, நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்கே பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலாக அந்த ஆர்டரை மட்டும் மாற்றணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு வந்து வரும். பட் ஆனால் இதுவே போதும், இந்த ஆர்டரே கரெக்டாக தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஆட் பண்ணணும். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவாக சொல்கிறேன், 3D எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து திரும்ப ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போ எனக்கு இது பார்த்திங்கன்னா நியூ ஐட்டம் அதே மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதே 3D எஃபெக்ட் தான். 3D எஃபெக்ட்டுக்கு நீங்கள் சும்மா 3D நினச்சிங்கனாலே உங்களுக்கு பேசிக் 3Dன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே மாற்றுற மாதிரி வரும். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து நான் அதே மாதிரி ஸ்பில்லும் அதே மாதிரி டில்ட்டும் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கீ ஃப்ரேம் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்பெக்குலர் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்கள் வீடியோ கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிக்கும். சரி ஓகே ப்ரோ, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்து இதை வந்து எந்த அளவுக்கு ஸ்டோல் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஸ்டோல் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எந்த அளவுக்கு ஃபிட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபிட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டிஸ்டன்ஸுமே நான் கொஞ்சம் பக்கத்தில் கிட்டத்தில் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இது போதுமானதாக இருக்குது. கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு எனக்கு கரெக்டாக மூவ் ஆகும். இது ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இது கூட போதுமானதுதான். இந்த இடத்துலையும் மாற்றிக்குவோம். பார்த்தீங்கன்னா சொல்ல மட்டும் கொடுத்துருப்பேன். ஓகே, இது போதுமானதாக இருக்குது. டைமும் கொஞ்சம் லைட்டாக இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வீடியோ வந்து ஓரளவு கரெக்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை கொஞ்சம் எலிவேட் பண்ணணும். நம்ம ரொம்பவுமே சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமாக இல்லை. இதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கரெக்டாக எந்த இடத்த கீப் இருக்கோ அந்த இடத்தோட கட் பண்ணிடுவோம். அதே மாதிரியுமே எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணி மொத்தமாக நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டான பொசிஷனை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டேன் வச்சுக்கோங்களேன். இப்போ ஜஸ்ட்டு நான் வந்து இந்த இடம் மட்டும் செலக்ட் ஆகாமல் இருக்கா, அதுக்கு வந்து நீங்கள் சும்மா ஷிஃப்ட் கொடுத்து செலக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக எல்லாமே ஒரே இடத்துலேயே முடிகிற மாதிரி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை தனியாக எடுத்து வச்சிடறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இப்போ நமக்கு தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, திரும்ப நம்ம கலர் மேட்டர் எடுக்கணும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இமேஜ் வந்து இங்கே இருக்குது. இதுக்கு வந்து நான் கீ ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் பண்ணணும். எனக்கு கரெக்டாக இந்த இடம் வரும்போது எனக்கு இந்த பொசிஷன் வந்து ஓகேவாக இருக்குது. அதனால் இந்த பொசிஷனை வந்து நான் ஓகே கொடுத்துக்கிறேன். எப்படி கொடுக்குறேன்னா, ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கணும். ஜஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் வந்து நம்ம கொடுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் வந்து கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட்டை நம்ம எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. இப்போ வந்து கரெக்டாக எனக்கு இந்த பொசிஷன் வரைக்கும் எனக்கு போதும். இது வரைக்கும் எனக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆகணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்கும்.
இந்த டிரான்ஸ்ஃபார்மில் வந்து நான் கொடுத்து ஜஸ்ட் பொசிஷனை வந்து நான் ஓகே பண்ணிக்கிறேன். இது எனக்கு கரெக்டான பொசிஷன். அதே மாதிரி ஸ்கேலிங்குமே கரெக்டான ஸ்கேலிங். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து நான் வந்து மாற்றணும். பட் நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணணும். இந்த இடத்து ஸ்கேலிங்குமே நான் கொஞ்சம் வந்து பொசிஷனை வந்து நான் மாற்றிக்கிறேன் கரெக்டாக இந்த இடத்துல இருக்கிற மாதிரி. ஓகே, இது எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பொசிஷனை வந்து மாற்றணும். இது ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கும் நான் ஸ்கேலிங் வந்து கரெக்டாக வச்சு பொசிஷன் மாற்றணும். பொசிஷன் கரெக்டாக எனக்கு இந்த பொசிஷன் போதுமானதாக இருக்குது. அதனால் இந்த பொசிஷனை வச்சு நான் கீ ஃப்ரேம் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்கேலுமே ஆக்டிவேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 3வது இமேஜ் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்முக்கு வந்தாச்சு. பொசிஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். இது போதுமானதாக இருக்குது. ஜஸ்ட் அதே மாதிரி தான் பொசிஷனையும் இது நம்ம கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணணும். ஸ்கேலுக்கும் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிடணும். அடுத்து 4வது இமேஜ். 4வது இமேஜுக்கும் நம்ம பொசிஷனை வந்து கொஞ்சம் வந்து நம்ம இங்கே மாற்றிக்கலாம். பார்த்தோம்னா இது ஓகேவாக இருக்குது. இதுக்கு நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா பொசிஷனை வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸ்கேலுக்கும் கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறேன். அடுத்ததாக 4வதுக்கும் அதே மாதிரி தான். 5வதுக்கு பொசிஷன் வந்து கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இந்த பொசிஷனை வச்சு அதே மாதிரி ஸ்கேலிங்குமே நான் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறேன். சரி, ஓகே ப்ரோ. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். இங்கே வந்து செட்டர் ஆங்கிள் வந்து 360 வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே எப்படி கீ ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கீழே உள்ள இமேஜெல்லாம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது உங்களுக்கு இந்த சைடு உள்ள இமேஜை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் அது எங்கே இருக்கணுங்கிறத நான் முதல்ல சூஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா பொசிஷனை வந்து நான் மாற்றணும். கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல பொசிஷன் நான் வச்சுக்கிறேன். கரெக்டாக இந்த இடம் ரொம்ப வேணால் நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல வர மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா அதே மாதிரியே திரும்ப இதுக்கும் பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்திங்கன்னா பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணி கரெக்டாக ரொம்ப வெளியே போயிடாமல் அதே பொசிஷனில் வைக்கணும். அதுக்கு நான் பொசிஷனை கூட பார்த்துக்கலாம், ரொம்ப பிரச்சனையும் இல்லை. சாரி, பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரியே இந்த இடத்துலையும் நான் பொசிஷனை வந்து மாற்றிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப நமக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. இந்த இடம் ஓகேவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இந்த பொசிஷன். அதே மாதிரி இதுக்கு ப்ரீவியஸ் பிக்சர் வந்து ரொம்பவுமே உள்ளே இருக்குது. அதையுமே கொஞ்சம் வந்து நம்ம வந்து பின்னாடி பண்ணணும். இது ஓகேவாக தான் இருக்குது. ஓகேவாக இருக்குது. அதே மாதிரி இதுவும் ஓகே தான். அடுத்து இந்த இமேஜையுமே நம்ம வந்து கரெக்டாக அந்த ஸ்கேலிங்க்கு நம்ம கரெக்டாக பண்ணிடணும். பொசிஷனுக்கு வந்து நான் கரெக்டாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓகேவாக இருக்குது. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எல்லா இமேஜும் இப்படி வந்துருச்சா. இது வந்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஸ்மூத் ஆக்கலாம். அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். இதுக்கு நீங்கள் கீ ஃப்ரேம் வந்து நான் ஆல்ரெடி ஜஸ்ட்டு கீ ஃப்ரேம் வைக்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன். இதில் வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஜஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல நான் பொசிஷன் வந்து இந்த ஆரம் வந்து கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிராப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த கிராப்பில் வந்து நான் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ரைட் சைட்லேருந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடுக்கு வந்து ஆரம் வந்து கொஞ்சம் மேலே வச்சிருக்க மூலிமா உங்களுக்கு அந்த இது ஸ்பீடாக வரும். அவ்வளோதான். ஜஸ்ட்டு இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்துட்டு திரும்ப அதே மாதிரி பண்ணிடுறேன். இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி மட்டும் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக உங்களுக்கு ஒரு மோஷன் வந்து நல்லா கரெக்டாக ஸ்பீடாக வந்து உங்களுக்கு நிற்கிது. அவ்வளோதான். சிம்பிளாக எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஜஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஆரம் வரணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத தெளிவாக பார்ப்போம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு கலர் மேட்டை வந்து ஆட் பண்ணணும். கலர் மேட்டை வந்து இந்த வாட்டி நம்ம ஒயிட்டு கொடுத்துக்குவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம திரும்ப அதே மாதிரி கலர் மேட் ஓகே கொடுத்தாச்சு. ஒயிட் வந்து வச்சாச்சு.
ஓகே கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து மேலே நம்ம எல்லாத்துக்கும் மேலே வந்து இதை அப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு எஃபெக்டில் போய் கிராப் பண்ண அப்புறம் கிராப் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கலருக்கு வந்து நம்ம கிராப் கொடுத்தாச்சு. இது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கிராப்பை மட்டும் கிளிக் பண்ணி கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் லைன் வந்து இன்னும் கொஞ்சம் சிக்ஸாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. ஆனால் இந்த கலர் மேட்டை வந்து நம்ம கீழே போடணும். கீழே போட்டால் நமக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நான் திரும்ப இங்கே கொண்டு வந்தேன். இதை கூட நான் கிரிட்ட பேட்டர்னை கூட நான் V1 கொண்டு வந்துட்டு இதை V2 வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. பட் ஆனால் நமக்கு கரெக்டாக எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணுங்கிற ஒரு விஷயம் இருக்குங்களா. கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ நான் இதை வந்து கிராப் பண்ணிடுறேன். அதாவது நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். இதுலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக உள்ளது எல்லாத்தையும் கிராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கட் பண்ண பிறகு எனக்கு இந்த இடத்துல இருந்து லைன் பை லைனாக போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு அதே மாதிரி தான் எப்படி பண்ணணும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் ஜஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து கீ ஃப்ரேம் வந்து கரெக்டாக செட் பண்ணணும். கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல அமையிறதுக்கு கரெக்டாக நான் கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிடுறேன். எந்த சைடுனா உங்களுக்கு ஆக்சுவலாக லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரணும். அப்போ ரைட் சைடு தான் நீங்கள் கீ ஃப்ரேம் செட் பண்ணணும். அப்போ ரைட் சைடு வந்து நம்ம கீ ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இந்த இடத்துல கொண்டு போய் ரைட் சைடில் வந்து நம்ம கரெக்டாக இந்த இடத்துல ஓகே எனக்கு இது ஓகேவாக இருக்குது. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக உங்களுக்கு லைன் பை லைனாக போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து இதில் வந்து நான் வந்து ஜஸ்ட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து ஆட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி உங்களுக்கு வந்து வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்தாலே தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் ஆனால் ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். இங்கே வந்து உங்களுக்கு இந்த லைனிங் வந்து ரொம்ப லேட்டாக வருது. லைனிங் வந்து எனக்கு ஃபாஸ்ட் பேசிங்கில் கரெக்டாக இந்த இடத்துல வந்து வரப்போதே வரணும். அப்போ நான் என்ன பண்ணோம்னா கரெக்டாக இந்த இடத்துல நான் மாற்றணும். அப்போ நான் கரெக்டாக இந்த இடத்துல வச்சிடறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நமக்கு வந்து மூவ்மெண்ட் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது ரொம்பவுமே சிம்பிள் தான். 3D எஃபெக்டை நம்ம நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரொம்பவுமே சிம்பிள் தான். இது மாதிரி நிறைய விஷயத்தில் நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயருமே நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கரெக்டாக எனக்கு இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஜஸ்ட்டு நான் வந்து கீபோர்ட்லேயே மாற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து ஸ்வைலில் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இது ஓகேவாக இருக்குது. இதை கூட கொஞ்சம் நான் பண்ணி மாற்றிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி வைப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக நமக்கு வந்துருச்சு. இவ்வளோ தான். சிம்பிளான விஷயம் தான். ரொம்ப கஷ்டப்படலாம் தேவையில்லை. ரொம்பவுமே சிம்பிள் தான் நமக்கு. பட் ஆனால் உங்களுக்கு இந்த இதில் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற மூலியமா இன்னும் கூட உங்களுக்கு வந்து எலிவேட் பண்ணி காமிக்க முடியும். பட் ஆனால் இப்போ நமக்கு டைம் இல்லை. ஏன்னா இதுவே ரெங்கி ரெக்கார்டிங்கே 30 நிமிஷத்தை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோவுக்கு இது போதும். அடுத்த வீடியோவில் வந்து நான் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் நான் வந்து டிஸ்டன்ஸையுமே நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு இது போதும். கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் செட்டிங்ஸ். இப்போ ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் செட்டிங்ஸ் என்ன சொன்னோமோ அதே தான் வருது. இப்போ ஜஸ்ட் நான் பேரை மட்டும் மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. பார்த்தா தெரியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 3D எஃபெக்டை கற்றுக்காச்சு. 3D எஃபெக்டில் நம்ம என்னென்ன கற்றுருக்கோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி நார்மலாக அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இல்லாமல் அந்த வீடியோலேயே எஃபெக்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது எப்படின்னு மாதிரிலாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம இன்னொன்று பண்ணோம். நார்மலாக ஒரு இமேஜஸை செட் பண்ணி அந்த செக்மெண்ட் வைஸாக வர மாதிரி பண்ணிட்டோம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ ரெடி பண்ணுறீங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய்.